கர்த்தராகிய தேவன் எகிப்திலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்து வழி நடத்தி வந்தார். இப்பொழுது அங்கே பஸ்கா அடிக்கப்பட்டுச்சு. எங்கே? எகிப்தில் பஸ்கா அடிக்கப்பட்டுச்சு. இந்த பஸ்கா அடிக்கப்பட்டதுனால அவர்களுக்காக ஒரு உயிர் போச்சு. இப்போது இவர்களுக்கு தப்பிக்க ஒரு வழி. அதனால் இவங்க வெளியே வந்துட்டாங்க. இப்போ எல்லாரும் ஆடலும் பாடலும் வந்தாங்க. கடல்லாம் சமுத்திரம் பிரிஞ்சதுனால தேவனை துதித்து பாடி மிகுந்த தெய்வ பயத்தோடு சந்தோஷத்தோடு வந்தவங்க. அதுக்கப்புறமே இவங்களுக்குள்ள சில பாவங்களும் பிரவேசிக்க ஆரம்பிச்சது. முதல் அவங்களுடைய வாழ்க்கையில் பாவம் பிரவேசிக்குது. எப்போ அப்படி சொன்னாக்கா, அந்த சூர் வனாந்தரத்தில் தான். அந்த சூர் வனாந்தரத்தில் வந்தபோது தண்ணி கசப்பாக இருந்துச்சு. தண்ணி அவங்களுக்கு கிடைக்கல. 3 நாளாக தண்ணி கிடைக்கல. அதுக்கப்புறம் தண்ணி கிடச்சிது. அதுவும் அவங்களுக்கு கசப்பான தண்ணி மாறா. அதனால் அவர்கள் முறுமுறுத்தாங்க. என்ன செய்தாங்க? முறுமுறுத்தாங்க. தேவனை முறுமுறுக்கிறதே பாவம். ஏன்னா அவர் தான் வழி நடத்தி வரார். முறுமுறுத்தாங்க. அந்த பாவம் இவங்ககிட்ட வந்துடுச்சு. இப்போது இந்த முறுமுறுப்பின் பாவம், ஆண்டவர் அங்கே ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணிட்டார். அவங்களுக்கு ஒரு மரக்கலையை வெட்டி போட்டு தண்ணியை மதுரமாக்கி கொடுத்துட்டார். தேவன் செய்ய வேண்டிய பகுதியில் அவர் செய்து முடிச்சிட்டார். அவர் காரியத்தை சரிப்படுத்திக்கிட்டார். இப்போ இவங்க முறுமுறுத்தாங்களே, இவங்கள யாரும் மன்னிப்பு கேட்கலையே. யாரும் மன்னிப்பு கேட்கல. இந்த மன்னிப்பு கேட்காதனால அவங்க மேலே பாவம் இருந்துச்சு. அதனால் இனிமே இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல தான் முதல் ஒரு பிரமாணத்தை கொடுக்குறார் ஆண்டவர். ஒரு பிரமாணத்தை. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். அப்போ எந்த இடத்துல இது கொடுக்கப்படுது அப்படி சொன்னா, ஒரு காரியத்தை நிவர்த்தி பண்ண பிறகுதான் கொடுத்தார். மாறா மதுரமாச்சு. மாறா கிட்ட இவங்க ரொம்ப போராடினாங்க, முறுமுறுத்தாங்க. அது இவங்களுக்கு பாவமாக மாறிப்போச்சு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இனிமேலாவது என் பேச்சை கேட்டு நடங்க, இனிமேலாவது என் பேச்சை கேட்டு நடங்க அப்படி சொல்லி அவங்களுக்கு பிரமாணங்கள், நியாய பிரமாணத்தை கொடுத்தார். இப்போது எபிரேயருடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதலில் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் கொஞ்சத்தில் சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை அப்படி சொல்லியிருக்கு. அப்போ இந்த நியாய பிரமாணம் அப்படி சொன்னால் என்ன? நியாயப்பிரமாணம் அப்படி சொல்கிறாங்களே, நியாயப்பிரமாணம்னா என்ன? எதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? ஏன்னா இவங்க எகிப்திலேருந்து வெளியே வந்து தேவ ஜனங்களாக தான் இருக்கிறாங்க. தெய்வத்தை அறிஞ்சிருந்தாலும் இவர்கள் வார்த்தையினால, இவர்கள் கிரியினால, இவர்கள் பேச்சினால பாவம் வருது. அந்த பாவம் வரும்போது இவங்களை மறுபடியும் தேவன் விட்டு பிரிகிறாங்க. கிராக் ஆகுது. பாவம் வரும்போதெல்லாம் பரிசுத்தம் தேவனுக்கு விரோதமாக கிராக் ஆகுது. அந்த கிராக்கை மூடணுமே. அதற்காக மன்னிப்பு கிடைச்சாதான் மறுபடியும் அந்த கிராக் அடைக்கப்படும். தேவனை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. மன்னிப்பு கிடைக்கணும். அந்த மன்னிப்புக்காக ஆண்டவர் நியாய பிரமாணம் வச்சார். நியாயம், நீ இதை செய்தாதான் நியாயம். அப்போ நியாயம் இல்லாமல் அநியாயம் செய்தினா உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படி சொல்லி நியாய பிரமாணத்தை அவங்களுக்கு கொடுத்தார். அப்போ அந்த பிரமாணத்தை கை கொள்கிற அத்தனை பேரும் நியாயம் உள்ளவர்கள். அந்த பிரமாணம் கை கொள்ளாதவர்கள் அக்கிரமக்காரர்கள் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. சரி, இப்போது கர்த்தர் எனக்கு கொடுத்த பிரமாணத்தின்படி நான் கை கொண்டு வந்தேன், நான் நீதி உள்ளவன், நியாயாதிபதியாக மாறுறேன், நியாயம் உள்ளவனாக மாறுறேன். கை கொள்ளாதவர்கள் அநியாயக்காரர்களாக மாறுறாங்க, பாவிகளாக மாறுறாங்க. இப்போ தேவனுடைய ஜனங்கள் தானே,
இப்போ அவன் பாவம் செய்துட்டா சாவணுமா? அவனை நான் வெளியே கொண்டு வரணுமே. அதுக்கு என்ன பண்ணுறது? தப்பு பண்ணிட்டான், தெரிஞ்சு தான் பண்ணான், தெரிஞ்சு பண்ணானோ தெரியாமல் பண்ணானோ பண்ணிட்டான். இப்போ அவனையும் நான் விட முடியாது. அவங்களாம் நல்லவங்களாக இருக்கிறாங்க, ஆனால் இவன் ஏதோ பண்ணிட்டான், இவனை நான் வெளியே கொண்டு வரணுமே. அதுக்காக இந்த நியாய பிரமாணத்தை கொடுத்தார். நியாய பிரமாணத்தை கொடுத்து என்ன செய்தார்? நீ ஏதாவது ஒரு பாவம் செய்தினா ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொண்டு வா, அது ஆசாரியன்கிட்ட கொண்டு வா. அங்கே கொண்டு வரும்போது நீ செய்ததான அந்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் உன் கையை தூக்கி அதோடைய தலையின் மேல் வை. ஏன் அதோடைய தலை மேலே வைக்கணும்? ஏன்னா நான் செய்கிறதான சகல காரியமும் இங்கே யோசிக்கிறதுனால தான் செய்கிறேன். இந்த இடத்துல எந்த சிந்தையும் இல்லை அப்படி சொன்னாக்கா நான் எதையும் செய்ய மாட்டேன். பைத்தியக்காரங்க போய் எதனா செய்வாங்களா? கொடூரமானது எதையும் செய்ய மாட்டாங்க. அவன் மழையிலையும் கிடப்பான், அவனுக்கு மூளை ஒர்க் ஆகாது. மழை மேலே பெய்யுது அப்படின்னு மூளை ஒர்க் ஆகாது, அதிலேயே இருப்பான். வெயிலாக அடித்தாலும் அதிலே இருப்பான். ஆனால் நம்மளுக்கெல்லாம் இந்த மூளை ஒர்க் பண்ணுது. மழை வருது, அப்போ நம்ம சரீரம் கேட்குது, ஆமாம் மழை வருது, மேலே படும், உனக்கு உடம்பு முடியாமல் போயிடும். இது சொல்லும், ஆமாம் உடம்பு முடியாமல் போயிடும், ஓரமாக போய் நின்றுக்கும். உடனே ஓரமாக போய் நின்றுக்கும். வெயிலில் நிற்காத, மயக்கம் வரும், இந்த மூளை சொல்லும். ஆமாம் வெயிலில் நின்னா மயக்கம் வரும், இந்த சரீரம் அப்செட் பண்ணிக்குது, ஓரமாக போய் நிற்குது. யோசித்து பாருங்கள். அப்போ இந்த மூளையில் மண்டையில் தான் நம்ம சகலத்தையும் சிந்திக்கிறோம். இந்த சிந்தனை செயலுக்குள்ளே வருது, இந்த சிந்தனை செயலுக்குள்ளே வருது. அதனால் நான் செய்கிற பாவமும் இங்கே தான் சிந்திக்கப்பட்டு வருது. அது யோசிக்கிறதால தான் நான் செய்கிறேன். என் விருப்பத்தை இங்கே தானே யோசிக்குது அப்புறம் தான் இந்த சரீரத்துக்குள்ளேயே வரும். சரீர விருப்பம் அப்படியே செய்யாது, இது சொல்கிறதுனால தான் அது செய்யும். முழு கமாண்டரும் இவர் தான். இவர் கமாண்ட் பண்ணுறாரு, கட்டளை கொடுக்குறாரு, அவர் செய்கிறார், அவ்வளோதான். அதனால் அந்த கரத்தை எடுத்து, இந்த கரத்தினால தானே நீ செஞ்ச, அதனால் உன் மண்டையில் வந்ததான இந்த காரியத்தை அந்த மண்டையில் கொண்டு போய் வை அப்படி சொல்கிறார். அதனால தான் மிருகத்துடைய தலை மேலே கொண்டு போய் நம்ம கையை வைக்கிறோம். கையை வச்சோன்னு என்ன நடக்குது? நம்முடைய பாவமெல்லாம் அங்கே போகுது, பாவமெல்லாம் அந்த மிருகத்துக்கு போகுது. இப்போது நான் செய்த பாவத்தை அந்த மிருகம் செய்துடுச்சு, அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. கர்த்தர் அதை அப்படி கொண்டு போய் அதில் இறக்கிறார். இறக்கணுன்னே இப்போ நான் செய்யலை, அந்த மிருகம் செய்துச்சு, அந்த மிருகம் யோசித்து அதை செய்துடுச்சு. அதனால் உயிர் போய் தான் ஆகணும். பாவத்தின் சம்பளம் மரணம், உயிர் போய் தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. நான் சின்ன தப்பு தானங்க செய்தேன், காப்பாற்ற மாட்டீங்களா? இல்லை, நீ செய்த தப்புக்கு உயிர் போய் தான், ரத்தம் சிந்தி ஆகணும். அங்கே ரத்தம் கெட்டு போகுது. தப்பு செய்யும் போது பாவம் ரத்தத்தில் கலந்துரும். அதனால ரத்தத்தில் அசிங்கமாகி போச்சு. அந்த ரத்தம் பாவம் கலந்ததுனால இந்த பாவம் கலந்த ரத்தத்தை நீ சிந்தி தான் ஆகணும். பாவம் கலந்த ரத்தத்தை நீ சிந்தி தான் ஆகணும். சிந்தனா தான் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஐயோ, என் ரத்தம் சிந்தப்பட்டனா செத்துருவனே, ரத்தத்தில் தானே உயிர் இருக்கு. என் ரத்தம் சிந்தப்பட்ட செத்துருவேன், அப்புறம் மன்னிப்பு கிடைச்சி எனக்கு என்ன பிரயோஜனம்? மன்னிப்பு கிடைச்சி எனக்கு என்ன பிரயோஜனம்? அதனால் உனக்கு பதிலாக இன்னொரு ஆள் ரத்தம் சிந்துட்டோம். அது மனுஷராக இருக்கக்கூடாது, மிருகங்கள் மேலே அந்த பாவத்தை வைக்கலாம் அப்படி சொல்லி கர்த்தர் ஒரு நியாய பிரமாணத்தை அவங்களுக்கு தந்தார். தப்பு செய்தாலும் நீ வெளியே போயிடக்கூடாது, நீ என்கிட்ட தான் இருக்கணும். அதுக்காக ஒரு காளையோ மாட்டையோ கொண்டு வந்து பலி செலுத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க என்ன செய்தாங்க? பலியை கொண்டு வந்தாங்க. பலியை கொண்டு வந்து அந்த மிருகத்துடைய ரத்தத்தை என்ன செய்வாங்க? தலையை வெட்டி ரத்தத்தை பிடிச்சி அவன் மேலே கொஞ்சம் தெளிப்பாங்க, திரைச்சீலையில் கொஞ்சம் தெளிப்பாங்க. இப்படி தெளித்து அதுக்கப்புறமா பலிபீடத்தின் கொம்புகளில் பூசுவாங்க. அதுக்கப்புறம் மீதியானது பலிபீடத்தின் கீழ் அடிவாரத்தில் ஊற்றிடுவாங்க. இப்போ இவர் தெளிக்கப்பட்டதான அந்த இரத்தத்தையும் அந்த மிருகம் பலியாய் அந்த பலிபீடத்தில் இருந்து கொட்டப்படுற சாம்பலையும் எரிஞ்சு அந்த சாம்பலை எடுத்து இவர் மேலே பூசுவாங்க. இவர் தன்னை சுத்திகரிச்சுட்டு வீட்டுக்கு போவார். இதுதான் பாவ நிவர்த்திக்கு அந்த நாட்களில் தேவன் ஏற்படுத்தி வைத்ததான பிரமாணம். இப்பயும் இந்து ஜனங்கள்லாம் திருநூறு வச்சு அதுக்கப்புறமா குங்குமம் போட்டு நடுவில் வச்சுக்கிறாங்களே. நீங்கள் போய் அவங்கக்கிட்ட எது கேளுங்க, திருநூறு வெள்ளையாக இருக்குது, குங்குமம் போட்டு சிவப்பாக இருக்குது. இந்த பலி அது எரிஞ்சு சாம்பலாக விழும்போது அது வெள்ளையாக இருக்கும், எடுத்து பூசிக்க வேண்டியதான். இந்த ஆசாரியன் அவர்கள் மேல் ரத்தம் தெளிக்கிறான், அது பொட்டு பொட்டாக இருக்கும், அதை தூக்கி வச்சிடணும். அப்போது ஒருவன் திருநீர் வச்சு ஒரு குங்குமம் போட்டு வைக்கிறாங்க அப்படின்னா எதுக்குன்னா, என் பாவத்துக்காக ஒரு ஆள் பலியாக இருக்குது, அதுக்கு அடையாளம் தான் இது அப்படி சொல்லும்.
ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது. பக்திக்காக வைக்கிறோன்னுவாங்க. குளிச்சுட்டு வந்து அதை வச்சுட்டு போவாங்க. ஆனால் பிரமாணம் என்ன சொல்லுது? அங்கே போய் நீ பலி செலுத்தின அப்புறமா அந்த ரத்தம் தெளிக்கப்படும் போதும் அந்த சாம்பல் எடுத்து உண்மையில் பூசும் போதும் நீ அங்கே இருக்கிறதான தொட்டிலேயோ இல்லை அந்த தண்ணியிலையோ கழுவிட்டு தான் வீட்டுக்கு வரணும். தோஷம் வீட்டுக்கு அப்படியே வந்தா தோஷம். அதனால தான் எல்லா கோவில்கள்லையும் ஒரு பீடம் ஒன்று இருக்கும். அதில் தான் நம்ம கற்பூரம் கொளுத்துறோம். எதுக்காகன்னா அந்த பலி ஒன்று அங்கே இருக்குது, எனக்காக பலி ஆகுது சொல்லி மாடையை கொளுத்துல கற்பூரம் கொளுத்தி வச்சுட்டு, இல்லைன்னா ஒரு எலுமிச்சம்பழம் போய் சொல்லி, அதுவும் பலி தான். அவங்க பொட்டை வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு வந்துடுறாங்க. ஆனால் அப்படி வரக்கூடாது, வீட்டு வரைக்கும் வரக்கூடாது, சேர்க்க மாட்டாங்க இஸ்ரவேலில். அங்கேயே கழுவிட்டு வரணும், தோஷத்தையெல்லாம் அங்கே கழிச்சிட்டு வரணும். இதுதான் அவங்களுக்கு ஆண்டவர் அந்த நாட்களில் கொடுத்த பலி பிரமாணம். அது நியாய பிரமாணம். இது பிரமாணம் கொடுத்ததே என்ன? நீ பாவத்தில் விழுந்து செத்துறக்கூடாது, நீ உயிரோடு இருக்கணும். அதுக்காக கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம். உங்களுக்கு புரியுதா? நியாயப்பிரமாணம்னா என்ன தெரியணுமே நம்மளுக்கு. என்னுடைய அக்கிரமத்துக்கும் என் பாவத்துக்கும் தேவன் ஒரு நிவர்த்தி உண்டாக்குறதுக்காக கொடுக்கப்பட்டதான பிரமாணம் தான் நியாய பிரமாணம். இப்போ எபேசியருடைய புஸ்தகத்துக்கு வாங்க. எபிரேயருடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 19வது வசனம். எப்படியெனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து. எப்போ? அவங்க பாவம் செய்த போது. அதனால தான் இந்த ரத்தம் அவங்களுக்கு பிரதிஷ்டை ஆகுதான். 18வது வசனம். அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. அந்த ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை அப்படி சொன்ன என்ன? இது உடன்படிக்கை. உனக்கு நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அவர் சொன்னது மாதிரியே நான் அவரோட தப்பு பண்ணிட்டு விலகிட்டேன். இப்போ மறுபடியும் போய் உடன்படிக்கை, உடன்படிக்கை பண்ணுறேன். இந்த சமாதான உடன்படிக்கை அவர் கூட நான் பண்ணுறேன். அதனால் இந்த ரத்தம் சிந்தப்படுது. இந்த ரத்தம் சிந்தப்படுறதுனால எனக்கும் அவருக்கும் அந்த கிராக் முடிஞ்சு போச்சு. இப்போ சமாதான உடன்படிக்கை நான் வந்துடுச்சு. நான் மறுபடியும் புதுசாக மாறுறேன். அதான் பிரதிஷ்டை அப்படின்னா ஒரு புது வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணுறோம், ஒரு சர்ச்சு கட்டி பிரதிஷ்டை பண்ணுறோம், ஒரு எதனா ஒன்று புதுசாக கட்டி உடனே அதை பிரதிஷ்டை பண்ணுறோம். அப்படின்னா அது கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்குறோன்னு அர்த்தம். கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்குறோம். அப்போ இந்த ரத்தத்தினால என்னையே பிரதிஷ்டை பண்ணி புதுசாக என் தேவன் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன். எப்பெல்லாம் நம் பாவம் செய்து ரத்தம் சிந்தப்படுதோ அப்பெல்லாம் மறுபடியும் இவங்க பிரதிஷ்டையாகி ஒப்பு கொடுக்குறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது ஒரு ஆளுக்கு. மன்னிப்பு கிடையாது. அப்போது ரத்தம் சிந்தி தான் ஆகணும். பழைய ஏற்பாட்டில் அவர் பாவம் செய்யும்போது மாட்டை கொண்டு போய் பலி செலுத்தினாங்க. இப்போ புதிய ஏற்பாட்டில் நாம் இருக்கிறோம். நாம் போய் மாட்டி பலி செலுத்தலையே. அப்போ என்னுடைய பாவத்துக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து மரித்தார். அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார். என் பாவத்தை எந்த மிருகத்தின் மேல் நான் வைத்தேன்? அவர்கள் ஆடுகள் மேல் வைத்தது போல நான் தேவ ஆட்டுக்குட்டி மேலே என் பாவத்தை வச்சேன். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அப்போ நான் செய்ததான அக்கிரமத்தையும் பாவத்தையும் ஒரு மிருகத்து மேலே வைக்கணுமே. பழைய ஏற்பாட்டில் அப்படித்தான் வச்சாங்க. இப்போ புதிய ஏற்பாட்டில் நாங்களும் வைக்கணுமே. அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியாய் மாற்றி கொண்டார். இப்போ எனக்காக ஒரு மிருகம் இருக்கு, அது தேவ ஆட்டுக்குட்டி. அந்த பாவத்தை தீக்கி அந்த ஆட்டுக்குட்டி மேலே வச்சேன். அதனால் அவர் அடிக்கப்பட்டார். அதனால தான் அவர் யூதா கோத்திர சிங்கமும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியும்னு வெளிப்படுத்தல சொல்கிறாங்க.
அந்த முத்திரையை உடைக்கிறதுக்காக ஒருத்தர் ஜெயம் கொண்டிருக்கிறார். அவர் யூதா கோத்திரத்து சிங்கமும் அடிக்கப்படுகிறதான அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்டுட்டார் அவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படி சொல்லி. ஆகவே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. யாருக்காக அவர் அடிக்கப்பட்டார்? எனக்காக. எடுத்தீங்களா? 5:5. அப்பொழுது வெளிப்படுத்தல் 5:5. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். பாருங்க, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்போ யாருக்காக அவர் அடிக்கப்பட்டார்? இப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம சபையில் வந்து உட்காந்துட்டு இருக்கோமே, நம்ம எல்லாருக்காகவும் அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய எல்லாருடைய பாவமும் அவர் தலை மேலே வந்து வச்சோம். நாம் செய்ததான அக்கிரமம் பாவங்கள் எல்லாம் அவர் தலை மேல் வைத்தோம். அவர் நமக்காக காயப்பட்டார், அவர் நமக்காக அடிபட்டார். அப்போ அவர் தலை மேலே வச்சதுனால எனக்காக அடிபட்டு எனக்கு மீட்பை தந்தார். இப்போது பாவத்திலிருந்து என்னை கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்டார். கொலோசியருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. குமாரனாலே, அவரால் தான் எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அவங்களுக்கெல்லாம் தற்காலிகமான மீட்பு இருந்துச்சு. அடிக்கடிக்கு போய் ஆடு மாடுகளை செலுத்தினாங்க. ஆனால் எனக்காக அவர் ஒரே பலியானார். மரித்த கிறிஸ்து இனி மரிக்க மாட்டார். இனி வாழ்க்கையில் வர்றதான அத்தனை பாவத்துக்கும் சேர்த்து அவர் பலியானார். வாழ்க்கையில் வருகிற அத்தனை பாவத்துக்கும் அவர் சேர்த்து பலியானார். ஆகவே ஒரே பலி, அதுக்கப்புறம் பலி நிறுத்தப்பட்டுச்சு. இப்போ கிறிஸ்து எனக்காக பலியாகி எனக்கு ஒரு மீட்பை கொடுத்தார். இப்போ நான் பாவத்தில் விழுந்து கிடக்கிற என்னை கர்த்தர் என்ன செய்தார்? மீட்டெடுத்து தூக்கினார். இப்போ கர்த்தருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. இந்த சிந்தப்பட்டது எனக்கு மன்னிப்பை கொடுச்சிது. நான் செய்த பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பை கொடுத்துச்சு. மன்னிப்பை கொடுத்தது மாத்திரமல்ல, என்னை மீட்டு வெளியே கொண்டு வந்தார். எங்கேருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்தார்? இந்த பாவம் என்னை ஒரு இருளுக்குள்ளே வச்சுருந்துச்சு. அது என் மேலே அதிகாரம் செலுத்துச்சு, பல காரியங்கள் செலுத்துச்சு. அப்போ இவர் என்னை அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டார், அவரு கூடயே வச்சுக்கிட்டார். 13 வசனம். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினோமாயிருக்கிற இந்த இருளின் அதிகாரம் தான் பாவத்தின் தன்மை. அதில் விழுந்து கடந்தோம். நம்மளை ரத்தம் சிந்தி மன்னித்து வெளியே கூப்பிட்டார். வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த பேர் இப்போ அவர் கூட வச்சுக்கணும், அவர் பக்கத்தில் கொண்டு வரணும், அவர் கூட வச்சுக்கணும், அவர் பக்கத்தில் கொண்டு வரணும். அதுக்கும் ரத்தம் சிந்தி இருக்கணும், அதுக்கும் ரத்தம் சிந்தி இருக்கணும். எபேசியருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அவருடைய ரத்தத்தினால தான் அவர் பக்கத்தில் போக முடியும். நம்ம அவருடைய ரத்தம் இல்லாமல் அவர் பக்கத்தில் போக முடியாது. அவருக்கு சமீபமாய் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டோம், ரொம்ப க்ளோஸாக வந்திருக்கிறோம். அப்போது ஆண்டவர் என்ன செய்தார்? என்னை மீட்டது மாத்திரமல்ல, தூரமாக இருந்தோம். நாம் எதுக்கெல்லாம் தூரமாக இருந்தோம்? 12வது வசனத்தில் அக்காலத்திலே தூரமாக இருந்தோம், எக்காலத்திலே தூரமாக இருந்தோம். கிறிஸ்து எனக்கு பலியாகி எனக்கு மன்னிப்பு கொடுக்குற வரைக்கும் நான் அவருக்கு தூரமாக இருந்தேன். யாருக்கு? கிறிஸ்துவுக்கு தூரமாக இருந்தேன். 12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேரல. ஏன்னா அவர் எனக்காக பலியாகல, எனக்கு மன்னிப்பு கொடுக்கல. ஆனால் இப்போ எனக்காக பலியாகி என்னை மீட்டு எடுத்திருக்கிறார். இப்போ நான் அவரை சேர்ந்தேன். இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் அவர் எகிப்திலிருந்து ஜனங்களை கூட்டிட்டு வந்த போது தான் ஜனங்களை மாற்றிக்கிட்டார். அவருக்கு சொந்த ஜனம், சொந்த சம்பத்து. இப்போ எனக்காக அவர் ரத்தம் சிந்தி என்னை மீட்டதுனால இப்போ நான் யாரு? அவருக்கு சொந்தமானவனா மாறினேன். நான் யாரோ ஒருத்தன். இப்போ அவருக்கு சொந்தமானவனா நான் மாறி இருக்கிறேன். இப்போ அவருக்கு சொந்தமானவனா நான் மாறினதுனால எனக்கு அவர் ஒரு இடம் தராரு, காணியாட்சி. குடியிருக்கணுமே, நான் இருந்த இடத்துலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்துட்டாரு.
நான் இருந்த இடத்துலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்தால் நான் எங்கே தங்குறது? நான் ஏற்கனவே அங்கே தங்கியிருந்தேன், அங்கே குடியிருந்தேன். அது பாவத்தில் குடியிருந்தேன். இப்போ என்னை வெளியே கொண்டு வந்தார், அங்கே நான் குடியிருக்கணுமே, அப்போ எனக்கு ஒரு காணியாட்சி கொடுக்கணுமே. அதனால்தான் யோவான் 14வது அதிகாரத்தில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வந்து உங்களை என்னோட கூட இருக்கும்படி செய்வேன், அங்கே கூட்டு போய் விட்டுருவேன் அப்படி சொல்கிறாரு. அப்போ எனக்கு குடியிருக்கிறதான ஒரு வீடு, அவங்களுக்கு கானான் கொடுத்தது போல, அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்தது போல, அவங்களுக்கு காணியாட்சியை போல எனக்கும் ஒரு காணியாட்சி இருக்கு. அது ஆண்டவர் ரெடி பண்ணிட்டுக்கிறார். இப்போ நான் வழிப்பிரயாணத்தில் இருக்கிறேன். அவங்களும் வழிப்பிரயாணத்தில் இருந்து கானானுக்குள்ளே போன மாதிரி நானும் வழிப்பிரயாணத்தில் இருக்கிறேன். எனக்கும் காணியாட்சி இருக்குது. அந்த காணியாட்சிக்கு நான் சொந்தக்காரன். எப்படி நான் சொந்தக்காரனாக மாறினேன்? இந்த ரத்தத்தினால சொந்தக்காரனாக மாறினேன். இப்போ காணியாட்சிக்கு, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு படிமா எபேசியர், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு வெளியே இருந்தோம். ஆனால் இந்த ரத்தம் என்ன? அந்த இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு சொந்தக்காரராக மாற்றி, பரலோகத்துக்கு எனக்கும் உரிமை இருக்கு, எனக்கும் சொந்தம் இருக்கு, அந்த சொத்துல எனக்கும் பாகம் இருக்கு அப்படின்ற இடத்துக்குள்ள நம்ம வந்துட்டு இப்போ புறம்பே இல்லை, இந்த ரத்தம் என்ன உள்ள கொண்டு வந்துச்சு. அடுத்தது வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும். இப்போ நான் வந்து என்ன பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். வாக்கு தத்துவத்துக்கு நான் அந்நியராக இருக்கக்கூடாது. இந்த வாக்கு தத்துவத்துக்கு நான் உடன்படிக்கை உள்ளவனா இருக்கணும். என்ன வாக்கு தத்துவம்? நான் போய் சேர்ந்துட்டேன்னு வச்சுங்க, அங்கே போய் மறுபடியும் செத்துட்டேன்னா, பரலோகத்தில் கொண்டு போய் என்னை சேர்த்துட்டாரு, திடீர்னு நான் சேர்த்துட்டேன்னா ஒருவேளை ஆண்டவர் வரும்போது உயிரோடு இருக்கிற நாம மறுரூபமாக்கப்படுவோம் அப்படி சொல்கிறோம் இல்லையா? உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுவோம். செத்தவங்களாம் உயிரோடு எழுப்பிட்டாங்க, உயிரோடு இருக்கிற நான் அப்படியே வந்துட்டேன், தப்பு செத்துட்டேன்னா அங்கே போய் அப்போ என்ன பண்ணுறது? பயமாக இருக்குதுல்ல. அதனால் அவர் சொல்கிறாரு, இந்த ரத்தத்தினால எனக்கு வாக்கு பண்ணுறாரு, உடன்படிக்கை வாக்கு. என்ன? உனக்கு நித்திய ஜீவனை தருவேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவன் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். நான் வாக்கு தத்துவத்துக்கு வெளியே இருந்தேன், நம்பிக்கை இல்லை, செத்துருவேன். ஆனால் இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நித்திய ஜீவன் ஆண்டவர் தந்திருக்கிறார், மரணம் இல்லாத வாழ்க்கையை தரார். இந்த ரத்தம் எனக்கு மரணம் இல்லாத வாழ்க்கையை தருது. பாருங்க, முன்னே தூரமாக இருந்தோம், இந்த ஜீவனுக்கு தூரமாக இருந்தோம், காணியாட்சிக்கு தூரமாக இருந்தோம், இயேசு கிறிஸ்துக்கு தூரமாக இருந்தோம். இப்போ பக்கத்தில் வந்துச்சு. நம்பிக்கை இல்லாதவர்களும் தேவன் அற்றவர்களுமா இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. என்ன நம்பிக்கை இல்லை? அந்த காலத்தில் தெய்வம் இருக்கிறாரா இல்லையா தெரியாது, ஆனால் இருக்கிறாரா இல்லையா தெரியாது. அவர் என்ன செய்வாரோ தெரியாது. உலகத்தில் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் இப்போ எனக்கு அப்படி இல்லை. தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார், நம்பிக்கை இருக்கு. அவர் எனக்கு என்ன செய்தார்னு எனக்கு தெரியும். அவர் உண்மையான தெய்வம் தான். அந்த நம்பிக்கை இருக்கு. நான் தேவன் அற்றவனா இல்லை, எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எனக்குன்னு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த இடத்துக்குள்ள வந்துட்டோம். யோசித்து பாருங்க. அவர் அதுக்கப்புறமா தான் ஒரு சிந்தனை ரத்தம். படிங்க 13வது வசனம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினால சமீபமானீர்கள். அவர் எனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் என்ன செய்தது? இதுக்கெல்லாம் என்ன சமீபமாக கொண்டு வந்துடுச்சு. கொண்டு வந்து அவர் பக்கத்தில் வச்சுது. இப்போ அவர் என்ன பண்ணுறார்? நான் அந்த குழியிலேருந்து தானே வெளியே வந்திருக்கிறேன், அந்த குழியிலேருந்து வெளியே வந்துட்டேன்பா. மீட்கப்பட்ட உண்மைதான், எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார். ஆனால் அது என் மேலே சிந்தினாரா தெரியாது. எழும்பி வந்த எனக்கு அழுக்கு இருக்குது, அங்கங்கே அழுக்கு இருக்குது. இப்போ என்னை கொண்டு போய் பிதாக்கட்டை போய் நிற்க வைக்கணும். பிதாக்கட்டை அப்படியே நிற்க வச்சா என்ன கரும்பு முடிச்சவங்கள அழுக்கு அப்படி கொண்டு வந்து கூட்டி நிற்க வைக்கிற பாரு, எங்கே பார்த்தாலும் அழுக்காக இருக்குது, அப்படியே கொண்டு வந்து இங்கே நிற்க வைப்ப, நான் மகா பரிசுத்தரில் அப்படி சொல்லுவார் அவர். அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? என்னை கழுவுறார். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால நம்மை கழுவி. நல்லா கவனிங்க, அங்கங்க பாவக்கரை இருக்குது. இந்த பாவக்கரை பார்த்தோன்னே சீ நீ இங்கே வரலாமா, உன்னை தூக்கி விட்டா இன்னும் அப்படியே இருக்கிற போய் அப்படி சொல்லி துரத்தி விடாம, பரவாயில்ல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் மறிச்சேன், அதனால தான் உனக்காக ரத்தம் சிந்தினேன், வா 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 அப்படி சொல்லி கூப்பிடுறார். அன்பு கூறுறார். சரியில்லாதவன், துஷ்டன், முரட்டாட்டம் உள்ளவன், மகா பாவி அன்பு கூறுறாரு. அன்பு கூறி கிட்ட கூப்பிடுறார்.
கிட்ட கூப்பிட்டு அவர் ரத்தத்தினால என்னை கழுவுறார். பாவங்கள் அறை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு சின்ன கரை கூட என் சரீரத்தில் இருக்கக்கூடாது. அவர் ரத்தம் என் ஜீவியத்தில் இருக்கிற அத்தனை பாவங்கள் அற கழுவி சுத்தமாக்கிட்டார். சுத்தமாக்கி எனக்கு 2 விதமான ட்ரெஸ் கொடுத்தார். என்ன? ஒன்று ராஜாவுடைய ட்ரெஸ்ஸு. ஏன் ராஜாவுடைய ட்ரெஸ் எனக்கு கொடுத்தார்? அதுக்கு கம்பீரமான ஒரு சத்தம் உண்டு. ராஜாவின் ஜெய கம்பீரம், சகலத்தையும் அடக்கி ஆளக்கூடியதான ட்ரெஸ் அது. ரத்தம் என்னை கழுவப்பட்ட போது இனி ஏற்கனவே நான் அந்த விழுந்து கிடந்தேனே, அது என்னை ஆளுகை செய்ய வரோம் இல்லையா? இனி நீ என்னை ஆளுகை செய்ய முடியாது. கர்த்தர் என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். நான் ஒரு ராஜா, நீ என்னை ஆள முடியாது அப்படி சொல்லி அதை நாம் கீழ்படுத்துவோம். அதனால் எனக்கு ராஜ ட்ரெஸ் கொடுத்தார். இப்போ நான் தெய்வத்துக்கு முன்னால் போய் நிற்கணும், அவரை துதிக்கணுமே. அதனால் எனக்கு ஆசாரிய வஸ்திரம் கொடுக்குறார். இப்போ எனக்கு ராஜ வஸ்திரம், ஆசாரிய வஸ்திரம் மட்டும். ராஜரீக ஆசாரியனா என்னை மாத்துறார். ராஜா ஆசாரியனா இருக்க முடியாது, ஆசாரியன் ராஜாவாக இருக்க முடியாது பழைய ஏற்பாட்டில். ஆனால் இந்த ரத்தம் இந்த 2 விதமான பாக்கியத்தையும் செய்யக்கூடிய ஆளை என்னை மாத்துச்சு. அப்படிங்க 6வது வசனத்தை. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. பார்த்தீங்களா? அவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னை கழுவி என்னை ராஜாவும் ஆசாரியரும் ஆக்கி பிதாவுக்கு முன்னால கொண்டு நிற்க வச்சுட்டார். பர்ஃபெக்டா. நான் பலியானது வேஸ்ட் அவளை பாருங்க எப்படி வந்து நிற்கிறான் பாருங்க. உங்களுக்கு முன்னால எந்த குறையும் இல்லை, நிற்கிறான் பாருங்க அப்படி சொல்றார். பிதாவும் அதை ஏற்றுக்கிட்டார். ஆமாம் உண்மைதான், சரியாய்த்தான் எனக்கு முன்பால கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கேன் நீ அப்படி சொன்னார். இப்போ நான் அவரை துதிக்கணும், ஆசாரியனா மாறிட்டனே. எதுக்குங்க என்ன ஆசாரியனா ஆண்டவர் மாற்றினாரு? ஆசாரியனுடைய வேலை என்ன? மற்றவங்களுடைய பாவத்தை சுமக்கணும், மற்றவங்களை மன்னிக்கணும். இப்போ பாவம் செய்துட்டு ஒருத்தன் வரான் அப்படின்னா அவனுடைய பாவத்தை எடுத்து அந்த மாட்டு மேலேயே ஆட்டு மேலேயே வச்சுட்டு சுமக்கணும். 2வது இவங்களும் அக்கிரமத்தை சுமக்கிறவங்களாம் மாறணும். யாத்திராகமம் 28வது அதிகாரம், இஸ்ரவேலுடைய ஜனங்களெல்லாம் அவங்களுடைய காணிக்கையை கொண்டு வரும்போது அந்த பரிசுத்த காணிக்கையில் இருக்கிற அக்கிரமத்தை அவங்க சுமக்கணும் அப்படி சொல்லி யாத்திராகமம் 28:38 படிங்க. 28:38. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். இப்போ ஜனங்கள் ஆண்டவர் அங்கீகரிக்கணும் அப்படின்னா ஜனங்களுடைய பாவத்தையும் இந்த ஆசாரியர்கள் சுமக்கணும். அப்போ உன்னையும் என்னையும் ஆசாரியனா மாற்றிருக்கிறார். ஊழியக்காரங்க மட்டும்தான் ஆசாரியர்கள் இல்லை, உங்களையும் கூட தான் ஆண்டவர் ரத்தத்தினால கழுவி ராஜாக்களும் ஆசாரியர்களுமா மாற்றிருக்கிறார். அப்போ நீங்கள் யாருக்காவது போய் ஜெபம் பண்ணும்போது அந்த பாவம் வெளியே வரும். அப்போ யாராவது சுமக்கிறது? நீங்கள் தாங்க சுமப்பீங்க. ஐயோ அந்த பாவம் என் மேலே வந்தால் என் மேலே தானே அது இருக்கும்னு பயப்படாது. ஆசாரியன் சுமந்து இருக்கிறதுனால மகா பரிசுத்தர் என்னை தெரிந்து கொண்டாரே. அவன் நான் நெத்தியில் அந்த பட்டம் இருக்குது, அந்த பட்டத்தில் என்ன எழுதியிருக்கும்? யாவே அப்படி சொல்லி எழுதிட்டு அவர் கடோஸ் அப்படி சொல்லி எழுதியிருக்கும். ஒரு மகா பரிசுத்தர், தேவன் மகா பரிசுத்தர் அப்படி சொல்லி எழுதி வச்சிருக்கும். இப்போ கர்த்தர் பரிசுத்தர் அப்படி சொல்லி அதில் எழுதியிருக்குதுலையே. அப்போ கர்த்தர் நம்மளை சொல்கிறார். 2 நாளாகமம் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறார். 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம். அப்போ நம்ம மேலே எல்லார் மேலேயும் கர்த்தர் பரிசுத்தர்னு எழுதியிருக்கும், நெத்தியில் எழுதியிருக்கும். அப்போ இந்த ஆசாரியனுடைய நெத்தியில் அந்த பட்டம் இருக்குது, அந்த பட்டத்திலையும் அதுதான் எழுதியிருக்கும். அவன் மற்றவருடைய அக்கிரமத்தை சுமக்கிறான். அப்போ விசுவாசிகளும் ஆசாரியருடைய லிஸ்ட்டுக்குள்ளே இந்த ரத்தத்தினால வராங்க. அப்போ நீங்களும் சுமக்க முடியும், மற்றவங்களுடைய பாவத்தை சுமக்கலாம். அப்போ அந்த பாவம் என்கிட்ட தங்குமா? இல்லை, நிவர்த்தி ஆகிடும். என்மேல் ஒரு பாவம் மற்றவருடைய பாவத்தை சுமக்கிறதுனால நிவர்த்தி ஆக்கப்படும். அதனால்தான் அந்த பரிசுத்தர் என்றதான பட்டம் எனக்கு இருக்குது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம்னு அவர் நாமத்தை நம்மளுக்கு தரித்து வச்சிருக்கிறார். அப்போ நீங்களும் ஆசாரியர்கள் மற்றவங்களை மன்னிக்கிறீங்க.
மன்னிக்கும் போது அவங்க செய்த தவறு வெளியே வரும். அந்த தவறு நீங்கள் தான் சுமக்கணும். யாரை நீங்கள் மன்னிச்சாலும் நீங்கள் தான் சுமக்கணும். நீ ஆசாரியாக இருக்கிறதுனால தைரியமாக சந்தோஷமாக இருக்கலாம். அது என்னை விட்டு போயிடும், நான் இப்போ சுமந்துக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன். அவங்க செய்த தப்பு எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு, இருந்தாலும் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன். அந்த பாரத்தை நீ சுமந்துக்கிட்ட, அவங்கள சகிச்சு மன்னிச்சுட்டேன். அப்போ அந்த பாவம் உண்மையில இருக்கிறதுனால அது கொஞ்ச நேரத்துக்குள்ளே சகிச்சு சரியாயிடும். அதுக்கப்புறமா நார்மல் ஆகிடுவீங்க. அப்போ ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணுறீங்க, ஒருத்தர் வியாதியை நீக்கிறீங்க, ஒருத்தருக்கு போய் ஏதாவது காரியம் பண்ணுறீங்க, நல்லது பண்ணுறீங்க, எல்லாமே உங்கள் மேலே வரும். அப்போ அதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால சரியாக்கப்படும். கர்த்தருடைய நாமத்தினால சரியாக்கப்படும். அந்த ஊழியக்காரன் இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும். அதனால் அவர் என்ன பண்ணார்? என்னை ராஜாவாக மாற்றி ஆளுகை செய்ய வச்சார். அவருக்கு ஊழியம் செய்ய வச்சு என்னை ஆசாரியனாய் மாற்றிட்டார். இப்போ நான் ஆசாரியனை மாறின பிறகு என் இருதயத்துக்குள்ளோ இந்த மனசாட்சியில் சில நேரங்களில் சஞ்சலம் வரும். என்ன சஞ்சலம்? பழசா இப்படி இருந்தோமே, நம்ம அப்படி பண்ணமே, இப்படி பண்ணமே அப்படின்றதான அந்த மனசாட்சி என்னை போட்டு வாதிக்கும். அது செத்து போனது போல் இருக்கும். என்னால் முழுமையாக ஆண்டவரை சில நேரத்தில் துதிக்க முடியாத சந்தர்ப்பங்கள் வரும். அதனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த ரத்தத்தை எனக்கு தரார். எபிரேயருடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 14வது வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரிகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். யோசித்து பாருங்க. முதலாவது என்னை மீட்டெடுக்கிறதுக்கு இந்த ரத்தம் எனக்கு தேவைப்பட்டது. அவருக்கு சமீபமாய் கூட்டு வரத்துக்கு இந்த ரத்தம் எனக்கு தேவைப்பட்டது. இந்த ரத்தம் என்னை என்ன செய்தது? கழுவுச்சு. இந்த ரத்தம் என்னை பிதாவுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமா நிறுத்துச்சு. நான் ஊழியம் செய்துட்டு வரேன். நான் செய்கிற ஊழியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை பழசாக இருக்குமா? இன்னும் அந்த பழைய காரியங்கள் என் மனதில் இருந்து மனசாட்சியை வேதனைப்படுத்துச்சுன்னா, அதனால் என் மனசாட்சியில் அது செத்த கிரிகை, அதுதான் ஏற்கனவே செத்து போச்சே, நீ ஏன் பயப்படுற அப்படின்றதுக்கு இல்லை, இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது, பழசு, அதெல்லாம் கழுவி நான் மாற்றுறேன், அப்படி சொல்லி என்னை ஊழியம் செய்கிறதுக்காக இந்த ரத்தம் என்னை கழுவுது. எனக்கு ஊழியம் செய்கிறதுக்காக இந்த ரத்தம் என்னை கழுவுச்சு. யோசித்து பாருங்கள். இப்போது எந்த ஸ்டேஜில் நான் வந்திருக்கிறேன்? இப்போ என்னால் தைரியமாக ஊழியம் செய்ய முடியும். தைரியமாக ஊழியம் செய்யும்போது இந்த ஊழியம் செய்கிற நேரத்தில் எனக்கு சில பயம் வரும். நான் ஆண்டவர் கரெக்டாக தான் ஊழியம் செய்கிறேன்னா, ஆண்டவருடைய பாதையில் தான் நான் நடக்கிறேன்னா அப்படின்றதான பயம் எனக்கு வந்துட்டே இருக்கும். எனக்கு மாத்திரமில்லை, விசுவாசிகள் எல்லாருக்கும் தான் வரும். ஏன்னா உங்களையும் தான் நான் ராஜாக்களும் ஆசாரியமாக மாற்றிருக்கிறார். அப்போது அவங்க ஊழியக்காரங்க அவங்க செய்கிறாங்கப்பா, நாங்கள் செய்ததான ஊழியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா, அது இருக்குமா, இது இருக்குமா, கர்த்தர் என்ன மன்னிப்பாரான்றதான பயம், இன்னும் கடந்து போக முடியுமா, இன்னும் முன்னேறி போக முடியுமான்றதான பயம் வரும் இல்லையா? அந்த பயத்தையும் கர்த்தர் நீக்கிறார். எபிரேயருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 20வது வசனம். எபிரேயருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 20வது வசனம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலோ. பார்த்தீங்களா? அந்த மார்க்கத்தின் வழியாய் அப்படின்னா நீதியின் மார்க்கத்தின் வழியாய், ஜீவ மார்க்கத்தின் வழியாய், இந்த ஊழியத்தம் செய்கிறதான அந்த மார்க்கத்தின் வழியாய் போகிறதுக்கு எனக்கு ஸ்டாப் ஆகிடக்கூடாது. எந்த விதமான காரியமாக என்னை பயமுறுத்தி நிறுத்திடக்கூடாது. நான் முன்னேறி போயிட்டே இருக்கணும். இந்த முன்னேறி போகிறதுக்காக கர்த்தர் எனக்கு செய்கிறார், ரத்தம் கொடுக்குறார். இந்த ரத்தத்தை வச்சுட்டு தைரியமாய் கடந்து போ. இந்த ரத்தம் என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருது பார்த்தீங்களா? எவ்வளவு மேன்மையான காரியங்கள் எல்லாம். இயேசு கிறிஸ்து ரத்தம் சேர்ந்தனாருங்க, சிலுவையில் ரத்தம் சேர்ந்தனார். எதுக்காக? என் பாவத்துக்காக. அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த ரத்தம் நமக்குள்ளேருந்து எவ்வளோ வேலை செய்யுது, என்னங்க செய்யுது வேலை, அது தெரியாதுங்க. ரத்தம் கர்த்தர் இங்கே சிந்தினார், அங்கே சிந்தினார், பயத்தை போக்க, எந்த பயத்தை போக்க சிந்தினார்னு தெரியணும் இல்லையா? என்னை கழுவி ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றி பிதாவுக்கு முன்னால் நிற்க வச்சார். எதுக்கு கழுவுனார்னு தெரியணுமே. சமீபமாகி கொண்டு வரத்துக்கு என் ரத்தம் சிந்தினார். அப்படியேதான் சரியான காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அவங்க மனசுலேருந்து இந்த காரியம் வெளியே போகவே போகாது. ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு தைரியமும் நிச்சயமும் இருக்கும். கர்த்தர் எனக்கு சிந்தின ரத்தம் வீண் போகாது. அவர் எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். இவ்வளோ காரியம் என் வாழ்க்கையில் நடந்திருக்குது. இனி நான் இந்த ஜீவ மார்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கு பயப்பட மாட்டேன்.
முன்னேறி கடந்து போவேன். இப்படி நான் போகும்போது ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோமே, நாமெல்லாம் தேவனை துதிக்கிறோமே, மற்றவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்கிறோமே, இவ்வளோ காரியம் இருக்கே. அவங்கள பிடிச்சிருக்கிறதான அந்த வல்லமை, அவங்களோட போராடுற வல்லமை, அவங்கள அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற வல்லமை நம்மளோட போராட ஆரம்பிக்கும். தாவீது சிங்கத்தின் வாயிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை காப்பாற்றுறான். அந்த ஆட்டுக்குட்டியை விட்டுடுச்சு, தாவீதின் மேலே பாயுதே. அப்போ அது கிரியை உடைக்கணுமே. அதனால் சில பேரை நம்ம காப்பாற்றி தப்பிச்சு வெளியெடுக்கும் போது அவங்களோட கிரியை செய்த ஆவி நம்மக்கிட்ட வரும், அது போராடும். அப்போ என்ன பண்ணும்? முதலாவது எனக்கு ஒரு பாதுகாவல் வேணும். எடுத்தோடனே சண்டை போட முடியாது, போய் சண்டை போட முடியாது. எனக்கு ஒரு பாதுகாவல் வேணும். அந்த பாதுகாவலில் நான் இருக்கணும். தாவீது அப்படி இருந்தான். அவனை அபிஷேகம் பண்ணுறாங்க. அபிஷேகம் பண்ணும்போது பெலிஸ்தேர் அவனுக்கு பின்தொடர்ந்து வந்துட்டாங்க. 2 நாளாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம். அவன் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டு அரணிப்பான ஒரு இடத்துல போய் தங்கினான் அப்படி சொல்லி. அதை கேட்டபோது பெலிஸ்தர்கள் அவனை பின்தொடர்ந்து வந்தார்கள். அவன் போய் ஒரு அரணிப்பான இடத்துல தங்கினான். மூணாவது அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரமா எடுக்கல யாரும். தாவீதை மூப்பர்கள் அபிஷேகம் பண்ணுறாங்க. 2:17 தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். அதான் பாதுகாப்பான ஒரு இடம், அரணிப்பான ஒரு இடத்துக்கு போயிட்டான். இப்போ நான் ஊழியம் செய்யும்போது என்னோடு போராடுறதான வல்லமைகள் இருக்கு இல்லையா, அந்த வல்லமையிலிருந்து நான் பாதுகாக்கப்படுறதுக்கு நான் மறைக்கப்படணும். அந்த மறைக்கப்படுறதுக்காக எனக்கு ரத்தம் வேணும். அந்த ரத்தம் தான் என்னை பாதுகாவலாம் மறைக்கும். இப்போது எபிரேயருடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கும் போது, சங்கார தூதன் உள்ள வராதபடி கர்த்தர் ரத்தம் பூசுவதை ஆசிரித்தான் மோசே. அப்போ இந்த ரத்தம் என்ன செய்தலுக்கு பாதுகாவலாம் மாறுது. விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதல் ஆகிய நியமத்தையும் ஆசரித்தான். பாத்தீங்களா? இஸ்ரவேலரை தொடாதபடி சங்கார தூதன், என்னை அழிக்க நினைக்கிற வல்லமை பிசாசு என் பக்கத்தில் வரக்கூடாது, அவன் எனக்குள்ளே வரக்கூடாது, அவன் என்னை சேதப்படுத்தக்கூடாது. அதனால என்ன செய்தாங்க? வீட்டு வாசலில் நிலக்காலில் ரத்தம் பூசினாங்க. யோசித்து பாருங்க, கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவர் ரத்தம் தான். அந்த ரத்தத்துக்கு கீழே இருக்கணும். அதுதான் தாவீது என்ன செய்தான்? போய் ஒரு அரணிப்பான இடத்துல போய் உட்காந்துக்கிட்டான். அதுக்கப்புறமா கர்த்தர்கிட்ட அவன் கேட்டான், நான் போய் அவங்ககிட்ட சண்டை போட்டுமா அப்படி சொல்லி கேட்டான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, போ இப்போ அந்த 2 சாமுவேல் 2வது அதிகாரத்துக்குள்ள வாங்க. 1 தாவீது கேட்டான், போய் சண்டை போடினாரு. பாகால் செல்லு உடைச்சு தண்ணீர் உடைந்து ஓடுற போல சத்துருக்கள் உடைந்து ஓடினார்கள். 5ஆம் அதிகாரம் 22-23. தாவீது பாகால் பிரசாமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு. இல்ல தாவீது கேட்பான் ஆண்டவர்கிட்ட. 19ஆம் வசனம். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பிறாய் என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். இந்த ரத்தம் உன்னை பாதுகாத்து வைக்கிற வரைக்கும் நீ அடங்கி இருக்கணும்.
என்கிட்ட தான் கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கு அப்படி சொல்லி போய் முட்டி மோதக்கூடாது பேய்கிட்ட. அதில் நிறைய பேர் சேதமாயிடுவாங்க. பாதுகாக்கப்படுற வரைக்கும் நீ பாதுகாத்தான் ஆகணும். அப்போ இந்த அரணிப்பான இடத்துல போய் அவன் என்ன செய்தான்? தேவனுடைய ரத்தத்தினாலும் தன்னுடைய வல்லமைனாலும் அவன் பலப்பட்டுட்டே இருந்தான். ஒரு ஆள்கிட்ட நீங்கள் மோதுறீங்க அப்படி சொன்னால் அவங்கக்கிட்ட இருக்கிற பலத்தை பார்க்கணும், உங்கள்கிட்ட ஜாஸ்தி இருக்கணும். நீ பலவீனமாக இருந்து பலவான்கிட்ட போய் மோதக்கூடாது, நம்ம காலி ஆகிடுவோம். ஐயோ ஆண்டவர் ஏன் என்னை கைவிட்டு அப்படி சொல்லக்கூடாது. நாம் தேவனை சோதித்து பார்த்துடக்கூடாது, நாம் அடங்கி இருக்கணும். இந்த ரத்தம் என்னை பாதுகாக்கிறவன் எவ்வளோ நேரம் பாதுகாக்கிறோமோ அவ்வளோ நேரம். அப்போ கர்த்தர்கிட்ட நாம் கேட்கணும், நான் ரெடி ஆகிட்டேனா, நான் போய் சண்டை போடலாமா அப்படி சொல்லி கேட்கணும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நான் ரெடி ஆகிட்டேன், இப்போ போய் சண்டை போடு, உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படி சொல்லும்போது அப்போ நம்ம போனால் ஜெயிப்போம். இப்போ ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்கிறாரு, போ ஜெயிக்கலாம் அப்படின்னு. அப்போ இந்த ரத்தத்துக்குள்ளே இருந்த அப்புறமா தான் நீ போய் அங்கே சண்டை போடணும். வெளிப்படுத்தல் விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கும்போது அவர்கள் பிசாசுகளோடு சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்க. எதை வச்சு? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வச்சுக்கிட்டு. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தாங்க. அப்போ இந்த ஜெயம் கிடைக்கிறதுக்கு முன்னால் நீ என்ன செய்யணும்? இந்த ரத்தத்தை வச்சுக்கிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்துக்கணும். இந்த ரத்தம் முன்னே மறைச்சு வைக்கணும். ஏன்னா எடுத்தவொடனே தபாக்கத்துக்கும் சண்டை போகக்கூடாது. தாவீது ஒரு வீரன் தான், கோலியாத்தை ஏற்கனவே ஜெயிச்சிருக்கான். கோலியாத்து ஒரு அரக்கன், அவனே ஜெயிச்சிட்டான். ஆனால் இப்போ மட்டும் ஏன் போய் ஒரு அரணிப்பான இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டான்? ஏன்னா இவன் இப்போ ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். சரியா இவன் யுத்தம் பண்ணணும், சரியா யுத்தம் பண்ணலாம் காயம் பட்டுருவான். இவனை எல்லாரும் நோக்கத்தோடு வராங்க, இவனை கொல்லணுன்றதான நோக்கம். ஆனால் அந்த யுத்தம் அப்படி கிடையாது. இஸ்ரவேலை ஜெயிக்கணும் அப்படின்னு வந்தாங்க, அதில் இவன் காலி பண்ணிட்டான். கர்த்தர் இவனுக்கு உதவி செய்தார். இப்போ இவர் தான் நின்று ஜெயிக்கணும். கர்த்தர் இவருக்கு உதவி செய்கிறாரோ இல்லையோ, இவன் தான் முழு பலத்தோடு உதவி செய்யணும். அங்கே தேவன் உதவி செய்தார். இதை இயேசுவின் நாமத்தில் வரேன்னு சொல்லிட்டான், கர்த்தருடைய நாமத்தில் வரேன்னு சொல்லி ஜெயிச்சிட்டான். ஆனால் இப்போ இவரே போய் சண்டை போடணும். அதுக்கு ஆண்டவர் அவனை தயார் பண்ணி அவனை பாதுகாவல் கொடுத்து ஒரு பாதுகாப்பான இடத்த வச்சிருந்து அவனை பலப்படுத்தி இப்போ நீ போய் சண்டை போடு அப்படி சொல்ற. இவனே போனால் கர்த்தர் இவன் கூட இருந்து அவங்கள காலி பண்ணாருன்னு சொல்லவே இல்லை. பாகால் செல்வ தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல அவன் சத்துருக்கள் உடைந்து ஓடும்படியாக செய்தாராம். அப்போ பாருங்க, இவன் எவ்வளோ பயங்கரமாக சண்டை போட்டிருப்பான். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். மரணம் நேரிடுதான் ஆனாலும் தன் ஜீவனையும் பார்க்கல, உயிர் போனாலும் பரவாயில்ல, கடவுளுக்காக போட்டோம், என் சத்துருவை நான் ஜெயிப்பேன், என் சத்துருவை நான் ஜெயிப்பேன் அப்படி சொல்லி போய் சாட்சியின் வசனம், என் கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் அடங்கி இருந்தேன். அதாங்க சாட்சியின் வசனம், நான் அடங்கி இருந்தேன். இப்போ என்னை கர்த்தர் தான் அனுப்பி இருக்கிறார், நீ என்னை ஜெயிக்க முடியாது, நான் உன்னை ஜெயிப்பேன் பார். அவர் என் பார் ரத்தம் கொடுத்துருக்காரு என் கையில். இந்த ரத்தத்தை வச்சு பிசாசு அவன் ஜெயிச்சான், சாத்தானே அவங்க ஜெயிச்சான். பாருங்க, எங்க கடந்த நம்மள இந்த ரத்தம் தூக்கி 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 கொண்டு வந்து எதுக்கு முன்னால நிற்க வச்சிருக்குது? உன்னை எந்த வல்லமை அதிகாரம் செலுத்தி பாவத்தில் வச்சு நரகத்தில் தள்ள நினைச்சதோ அதை மெதிக்கக்கூடிய அளவுக்கு உன்னை மாத்திருச்சு. அதை மேற்கொண்டு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு விழுந்து போன தூதர்கள்லாம் சாதாரணமானவங்க நினச்சிக்காதீங்க. அவங்களால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது இந்த பூமியில். அவ்வளோ பயங்கரமான காரியங்களை செய்வாங்க. ஆனால் அவங்கள உனக்கு கீழ்ப்படுத்தி தராருன்னா பாருங்கள், எவ்வளோ பெரிய காரியம், எவ்வளோ பெரிய காரியம். பயங்கரமான சாதாரணமான ஆள்கிட்ட மோதலை, நீங்கள் வித்தியாசமான ஆள்கிட்ட மோதுறீங்க. அதை மோதக்கூடிய அளவுக்கு அவருடைய ரத்தம் கையில் இருந்து வேலை செய்து பாருங்கள். இப்போ நான் ஜெயிச்சிட்டேன், ஜெயிச்சதுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல, ஜெயிச்சதுக்கு எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல. இப்போ கிஃப்ட் எனக்கு வேணும், சம்பளம் வேணும். நான் ஜெயிச்சிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு ஏதாவது செய்யணும், செய்யுங்க. அதுவும் அவர் ரத்தம் இருந்தால் தான் செய்ய முடியும், அவர் ரத்தம் இருந்தால் தான் செய்ய முடியும். எபிரேயருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. எபிரேயருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இப்போ நன்மையானவைகளை எனக்காக பேசுது இந்த ரத்தம். ஆபேலுடைய ரத்தத்தை பார்க்கலாம். இப்போ நான் ஜெயம் எடுத்துட்டேன்,
ஜெயம் எடுத்துகிட்டு இப்போ ஏன் தேவனுக்கு முன்னால் வந்து நின்று எனக்கு சம்பளம் கொடுங்க, கிஃப்ட் கொடுங்க எனக்குன்னு கேட்குறேன். எனக்கு கிஃப்ட் கொடுங்க. ஏன்னா பிதா தான் அதை தர முடியும், பிதா தான் தர முடியும். எபேசியருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் அவரிடத்துலேருந்து வானத்திலேருந்து ஜோதிகளின் பிதாவிடத்துலேருந்து ஆசீர்வாதங்கள் வருதான் நம்மளுக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனால தான் எனக்கு ஆசீர்வாதம் வருது, அவர் மூலியமா தான் வருது. அப்போ அவர் மூலியமா ஒருத்தர நானே போய் டைரெக்டாக பிதா கட்ட கேட்டால் கொடுக்க மாட்டார், பிதா கட்ட கேட்டால் கொடுக்க மாட்டார். இப்போ எனக்கு யார் ஹெல்ப் பண்ணணும்? இயேசு கிறிஸ்து தான் ஹெல்ப் பண்ணணும், இல்லை அவர் ரத்தம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். 2 பேர், இயேசுவாவது இல்லை அவர் ரத்தமாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ நான் வந்து பிதாவுக்கு முன்னால் நின்றுட்டேன், எனக்கு கிஃப்ட் வேணும் அப்படி சொல்லி நிற்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து இல்லை, அவர் ரத்தம் எனக்காக பேசுது, நன்மையானவர்களை பேசுது. அதுக்கு முன்னால் அவர் ஆபேல் ரத்தம் பேசுதுன்னு பார்த்தீங்களா? ஆபேல் ரத்தத்தை பேசுகிறதை பார்க்கலும் அது என்ன பேசும்? நீதி பேசும். ஆபேல் ரத்தத்தை பேசுகிறதை பார்க்கலும் நன்மையானவர்களை பேசுகிறதான தெளிக்கப்படுகிற ரத்த தண்ணி வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலுடைய ரத்தம் பேசணும், என்ன பேசும்? இப்போது நான் வந்து ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து எனக்கு கொடுங்க அப்படி சொல்லி கேட்குறேன். அப்போ இந்த ஆபேல் ரத்தம் சொல்லும், ஐயோ கொடுத்துடாதீங்க. சவுலை நீங்கள் பாருங்கள், உங்கள் மனசில் ஆசீர்வதிக்கணும்னு நினச்சி அவனை தூக்கி ராஜாவாக்குனீங்க. ராஜாவானவனே அவன் கிறுக்கு புத்தி வெளிப்பட்டுச்சு பார்த்தீங்களா? அவன் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தானா? அவன் நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டானா? அவன் உங்களை துக்கப்படுத்தினான் இல்லையா? துக்கப்படுத்திட்டு அவன் உங்களை போயிட்டான், நீங்களே அவனை வெளியே தள்ள வேண்டியதாக போச்சு பார்த்தீங்களா? நீங்கள் கொடுத்ததால தானே, நீங்கள் அவனை ராஜாவாக்குனதால தானே இந்த கதி. நீங்களே கொடுத்துட்டு நீங்களே என் மனஸ்தாவப்படுறீங்க பாருங்கள். நீங்கள் மனுஷனெல்லாம் உண்டாக்குனீங்க, அப்புறமா நீங்களே மனஸ்தாவப்பட்டு மனுஷனை உண்டாக்குனதுக்காக நான் மனஸ்தாவப்படுறேன் அப்படி சொல்கிறீங்க. ஏன் இந்த மனுஷனை உண்டாக்கணும்? அப்புறம் ஏன் நீங்கள் மனஸ்தாவப்படணும்? எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்? கொடுக்காதீங்க. அவங்க மோசமானவங்க, வாங்குற வரைக்கும் கெஞ்சுவாங்க, வாங்கிட்ட அப்புறமா அவங்க வேலை காட்டுவாங்க. அப்புறம் உங்களுக்கு தான் துக்கமாக இருக்கும். இது தாங்க ஆபேலுடைய ரத்தம் பேசும். இப்போ ஆண்டவருடைய ரத்தம் நன்மையானவர்களை பேசுது. என்ன சொல்லுது? எல்லா ஆண்டவரே, அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க, கொடுங்க. அவங்க வாங்கி அதை பாதுகாப்பாங்களா? பாதுகாப்பாங்க. இப்போ மறுபடியும் அவங்க மேலே என் ரத்தத்தை தெளிக்கிறேன். மறுபடியும் ஒன்று நன்மை வாங்கிறதுக்காக பரிந்து பேசுது, நான் நன்மை வாங்கிறதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த ரத்தம். 2வது அதை பாதுகாக்கிறதுக்காக என் மேலே மறுபடியும் ரத்தம் தெளிக்குது. அதனால தான் நன்மையானவைகளை பேசுகிறதான தெளிக்கப்படுகிற ரத்தத்தண்டை வந்து சேர்ந்தீர்கள். எவ்வளோ பெரிய மேன்மையை எனக்கு அது வாங்கி கொடுக்குது. இவன் தப்பு பண்ணாலும் பரவாயில்லை, இவனுக்காக நான் பலியாக இருக்கிறேன். பாருங்கள், என் கையை பாருங்கள், எவ்வளோ காயமாக இருக்குது, தழும்பு இருக்குது. அது இவனுக்காக தானே ஏற்றுக்கிட்டேன். ஜீவனுக்குள்ளே வரலாம், இவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலாம், இவனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது கொடுக்கலாம். இது தப்பே கிடையாது, கொடுங்க அப்படி சொல்லும். இப்போ ஆபேல் ரத்தம் கொடுக்கக்கூடாதுன்னா கூட இயேசுவின் ரத்தம் நன்மையானவர்களை பேசி நம்மளை கொடுக்க வச்சிரு. இப்போ நான் வாங்கிட்டேன், ஆசீர்வாதத்தை வாங்கின நான் மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும். இப்போ என்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கும் என்கிட்ட இயேசுவின் ரத்தம் இருந்தால் தான் கொடுக்க முடியும். அதுக்கும் எனக்கு ரத்தம் வேணும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16வது வசனத்தில் நான் ஆசீர்வதிக்கிறதான அந்த ஆசீர்வாத பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தில் இருக்கிற ஐக்கியம். நான் அவரோடு கூட ஒட்டி அந்த ரத்தத்தோடு கூட ஜாயிண்டாக இருக்கணும். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? பார்த்தீங்களா? நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு இந்த ரத்தம் என்னை மேன்மைப்படுத்துது. இந்த ரத்தத்தை வச்சுட்டு நான் மற்றவங்களை ஆசீர்வதிக்க முடியும். இந்த ரத்தத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்கள நான் ஆசீர்வதிக்க முடியும். அவ்வளவு டாப்பில் என்னை கொண்டு வருது ரத்தம். நாம் ஒவ்வொரு முறையும் ராபுஜனத்தில் ஆண்டவருடைய அந்த ரசத்தை ரத்தமாக மாற்றுறோம், ஜெபம் பண்ணி அந்த அப்பத்தை அவர் சரீரமாக மாற்றுறோம். அதைத்தான் நம்ம புசிக்கிறோம். இவ்வளோ பெரிய மேன்மையாக அந்த ரத்தம் வச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வருது, இவ்வளோ பெரிய காரியத்தையாக நான் இழந்துட பார்த்தேன் அப்படி சொல்லி தோணுது இல்லையா? இவ்வளோ நன்மைகள் இந்த ரத்தம் நமக்கு செய்யுது. கண்களை மூடுவோமா? நீங்கள் சாதாரணமான ஆட்கள் இல்லை. இந்த ரத்தம் உங்களை எங்கேயோ இருந்து எந்த இடத்துலையோ கொண்டு வந்திருக்குது. நீங்கள் இப்போ ஆசீர்வதிக்கிற பாத்திரமாக மாறுறீங்க, பிசாசு ஜெயிக்கிறவங்களாம் மாறுறீங்க, பிதாவிடத்துலேருந்து கிஃப்ட் வாங்குறவங்களாம் மாறுறீங்க. உங்களுக்காக நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாக அது மாறுது. கர்த்தர் உங்களை ராஜாக்களும் ஆசாரிகளுமாக மாற்றுறார். உங்கள் மனசாட்சியை கழுவி சுத்திகரிக்கிறார். பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ரத்தம் செய்யுது.
அந்தகாரத்திலும் இருளிலும் இருந்த உன்னை வெளிச்சத்துக்குள்ள இந்த ரத்தம் கொண்டு வருது. இந்த ரத்தத்துக்கு நன்றி உள்ளவங்களா இருங்க. இந்த ரத்தத்துக்கு நன்றி உள்ளவங்களா இருங்க. மறுபடியும் பின்வாங்கி போகாதீங்க. மறுபடியும் ஆண்டவரை விட்டு விலகாதீங்க. இப்பொழுது இந்த வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறீர்கள். என் கையிலே ஆட்டுக்குட்டியானோட ரத்தம் உண்டு. அந்த ரத்தத்தை கொண்டு போய் உன் நிலக்காலிலும் வீட்டிலும் பூசு. அந்த வீடு பாதுகாவலாய் மாறும். எந்த சத்துரும் உள்ள வர முடியாது. நீ ஒரு பாதுகாக்கப்பட்ட ரத்த கோட்டைக்குள்ள இருப்பாய். ரத்தம் பூசப்பட்ட எந்த இடத்திலும் சத்துரு உள்ள வர முடியாது. இந்த பாதுகாக்கப்பட்டதான இந்த ரத்தத்தின் கோட்டைக்குள்ள நீ இருக்கிறபடினால் நீ கொஞ்சம் கொஞ்சமாய் பலன் அடைந்து கொண்டே வருவாய். நீ பலன் அடைந்து கொண்டு வரும்போது கர்த்தர் உனக்கு சொல்லுவார், அந்த சாத்தானை போய் ஜெய், உன் கையில ரத்தம் இருக்கிறது, போய் ஜெய் என்று சொல்லுவார். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தரும் வல்ல ரத்தம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தரும் வல்ல ரத்தம். மாற்றிடும் ரத்தம் மாசற்றோனாய் நம்மையும் தம்மை போல் மாற்றிடும் ரத்தம். மாசற்றோனாய் நம்மையும் சோவின் ரத்தம் ஜெயம் தரும் வல்ல ரத்தம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தரும் வல்ல ரத்தம். மாற்றிடும் ரத்தம் மாசற்றோனாய் நம்மையும் தம்மை போல் மாற்றிடும் ரத்தம். மாசற்றோராய் நம்மையும் தம்மை போல் மாற்றிடும் ரத்தம். மாசற்றோராய் நம்மையும் தம்மை போல் மாற்றிடும் ரத்தம். மாசற்றோராய் நம்மையும் தம்மை போல் பலகட பக்கத்துடா படம் கடாயிர பாலியார் நின்றட பக்கத்துடா. ஆவியானவரே, ஆவியானவரே, உன் சத்துருக்கு விரோதமாக நீ எழும்பு. உன் கையிலே தெளிக்கப்பட்ட ரத்தம் இருக்கிறது. நீ என் கையை நீட்டி எங்கே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் என்று சொன்னாலும் அந்த இடத்துல ரத்தம் வரும். கர்த்தருடைய சிந்தப்பட்ட அந்த ரத்தம் அங்கே வரும். சத்துருக்கு விரோதமாக எழும்புங்கள். சத்துருக்கு விரோதமாக எழும்புங்கள். ரத்தத்தை கொண்டு போய் தெளியுங்கள். சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். ஆமே, காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை. ஆமே, 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 ஆமே. எல்லார் கையிலும் ரத்தம் வரட்டும். சிறியோர் பெரியோர் யாவருடைய கையிலும் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். நாமே 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 நாமே. ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கனமும் துதியும் மகிமை அவருக்கே கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.